வாலண்டியராக ஒரு சட்டமன்றத்தை கலைஞர் கலைத்ததும், இன்னைக்கு மோடி வந்து பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்றி நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுடைய ஆயுட்காலத்தை குறைப்பதும் ஒன்றும் கிடையாது. கலைஞர் இப்போ ஒரு விஷயம் பண்ணாருன்னா அது சேரிட்டி, தானாக வந்து தானம் பண்ணுறது. இன்னைக்கு மோடி பண்ணுறது வந்து வழிப்பறி கொள்ள. இப்போ மோடிங்கிற இமேஜ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் இது ஒரு கட்டத்தில் டிக்ளைன் ஆகும்னு. நீங்கள் எப்படிங்க 2/3 மெஜாரிட்டி அரைவ் ஆவீங்க அப்படின்னு கேட்டால், ஃப்ளோரில் எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்டோ அதில் 2/3 தான் வேணும், அதை நாங்கள் ஈஸியாக வந்துடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? யார் ஏதோ பண்ண போகிறீங்க, 100 பேரை வெளில அனுப்ப போகிறீங்க, அப்படி தானே அர்த்தம். அது 46,000 கோடி வந்து அதானி கடைசியாக ஒரு 10 நிறுவனங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கினார். அந்த நிறுவனங்களுடைய கடனை வந்து தள்ளுபடி பண்ணாங்க 46,000 கோடி. அந்த செலவை விட தேர்தல் செலவுங்கிறது 10 மடங்கு கம்மி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது தானே எல்லா மாநிலமும் பாதிப்படையுது. பவர்ஸை ஏன் நீங்கள் யூனியனில் குவிச்சு வச்சிருக்கீங்க? 97 பவர்ஸை வந்து ஏன் யூனியனில் வச்சிருக்கீங்க? 60 பவர் தான் ஸ்டேட்டில் இருக்குது. ஷிஃப்ட் பண்ணுங்க, மாநில சுயாட்சி கொடுத்துட்டு போங்க. பவர்ஸ் எல்லாம் மாநிலத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எம்சிசினால நிர்வாகம் பாதிக்காதுல்ல. பெரும்பான்மையானவர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு தவறான விஷயத்த, ஜனநாயக விரோதமான விஷயத்த வந்து நாங்களும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு 6 மாதங்கள் தான் முடிஞ்சிருக்கு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு சட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது இருக்குது. இன்னைக்கு மத்திய அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் கொடுத்து போயிருக்காங்க. எதிர்கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி இந்த மாதிரியான ஒரு தேர்தலை அல்லது இந்த மாதிரியான திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த முயற்சி வந்து இவங்க 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு தேர்தலை கண்டு பெருமளவில் பயம் இருக்கிறது. உடனே நீங்கள் கேட்கலாம், அவங்க 2014 ஜெயிச்சிருக்காங்க, 19 ஜெயிச்சிருக்காங்க, 24 ஜெயிச்சிருக்காங்க, நடந்த எல்லா தேர்தலையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 14 அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு ரட்சகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டது. அடுத்தது 19 அவங்க ஜெயிக்கிறதுக்கு புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து ஒரு தேச பாதுகாப்பு சார்ந்த ஒரு அலை எழுந்தது. இந்த 2024 அப்படிங்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய அலையும் இல்லாத தேர்தல். அதனால தான் மெஜாரிட்டியை அவங்களால தொட முடியல, மெஜாரிட்டிக்கு கீழே அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அடிப்படையில் பாஜகவினுடைய வாக்கு என்பது மோடியை மையப்படுத்திய ஒரு வாக்கு. அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஸ்ட்ரக்சராக ஒரு ஓட்டு வாங்கி இப்போ திமுக இங்கே பெறுகிறது, அதிமுக பெறுகிறது, காங்கிரஸ் பெறுகிறது அப்படின்னா நிலையான வாக்கு வங்கின்னு அவங்களுக்கு கட்சி சார்ந்த வாக்கு இருக்கும். பாஜகவுக்கு வெற்றிக்கு பிறகுதான் அந்த கட்சி சார்ந்த வாக்கே உருவாகுது. அப்போது மோடிங்கிற இமேஜ் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து இந்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதெல்லாம். இப்போ மோடிங்கிற இமேஜ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் இது ஒரு கட்டத்தில் டிக்ளைன் ஆகும்னு. அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்து தேர்தலை சைமல்டேனியஸாக நடத்த முயற்சி பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு அலை, இப்போ புல்வாமாவுக்கு பிறகான தேசியவாத அலை, ஊழலுக்கு எதிரான அலைன்னு அவங்க உருவாக்குன ஒரு ஃபேக் நரேட்டிவ், இப்படிதான் ஒரு அலையை வைத்துக்கொண்டு எல்லா மாநில சட்டமன்றங்களையும் ஒன்றிய நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றலாம் அப்படிங்கிற அவங்களுடைய விபரீத எண்ணத்தினுடைய விளைவு தான் இது ஒன்று. பாஜகவினுடைய பிரச்சனை தேசத்தின் பிரச்சனையாக இவர்கள் மாற்றி கட்டமைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இப்போ இதில் என்ன அவங்க கொண்டு வர போகிறாங்கன்னா, இப்போ பார்லிமெண்ட் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சு, அடுத்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, இது ஒரு டைவர்ஷன் டாக்டிஸாக இருக்கணும். அதாவது இப்போ நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதானி விவகாரமாக இருக்கட்டும், மணிப்பூர் விவகாரமாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன் பற்றின டிபேட்ஸாக இருக்கட்டும், இதை எல்லாவற்றையும் டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மடைமாற்று உத்தியாக இதை ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை அவங்க கொண்டு வரலாம். இல்லை, இது அவங்க ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவு தானே இது. இதையே டிஸ்கஷனில் இப்படி திரும்பணும். ஆனால் என்னென்னா, முன்னாடி அவங்க எடுக்கும்பொழுது 2024 முன்பு அவங்க இந்த முடிவை எடுக்கும்போது அவங்களுக்கு சாலிட் மெஜாரிட்டி இருந்தது. அவங்க கூட்டணிக்கு வந்து ஒரு 2/3 மெஜாரிட்டி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இந்த 18 திருத்தங்களை வந்து இந்த ஹை லெவல் கமிட்டி, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு கருத்து கேட்டு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த ஹை லெவல் கமிட்டி 18 திருத்தங்களை சொல்லுது. அதில் சில திருத்தங்களை வந்து வெறும் 50% மெஜாரிட்டி வச்சு கொண்டு வந்துடலாம். இன்னும் சில திருத்தங்களை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், அதை வந்து 2/3 மெஜாரிட்டி தேவை. இவங்களுக்கு வந்து கட்சியாகவே சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது.
கூட்டணியாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் கூட்டணியாகவும் சரி கட்சியாகவும் சரி 2/3 மெஜாரிட்டிங்கிறது கிடையாது. அது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்கிறது கிடையாது. அது ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி 2 இடங்கள்லையுமே அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை. அப்படி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் இந்த மாதிரி ஒரு டிபேட் வந்து ஹவுஸ்குள்ளே வரும்பொழுது டெமோக்ராட்டிக் வேலை அவங்களால இதை நிறைவேற்ற முடியாது. ஒரு 18 திருத்தம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனை ரீரைட் பண்ணுற அளவுக்கான பெரிய அளவிலான திருத்தங்கள். அப்படி இருக்கிறப்போ இந்த நாட்டினுடைய தேர்தல் முறையே மாற்றி அமைக்கிறீங்க. குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அரசை அமைக்கிறதுக்கான அறிவிப்பானை வெளியிடுறாங்கல்ல, அதை மாற்றி அமைக்கிறீங்க. ஆளுநர் வெளியிடுற அறிவிப்பானை அதை மாற்றி அமைக்கிறீங்க. ஒரு ஹவுஸினுடைய பீரியடை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க. தேர்தலை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல் எலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷம் அதோடைய வேலிடிட்டி அப்படின்னு இன்னைக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்குல்ல, அந்த அஷூரன்ஸை மாற்றி அமைக்கிறீங்க. அப்போ கான்ஸ்டியூஷனுடைய பேசிக்கையே நீங்கள் வந்து ஒரு வகையில் மாற்றி அமைக்கிறீங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய டிபேட் தேவை. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்டுக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு புள்ளியையும் எடுத்து அதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன இதெல்லாம் விவாதித்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சட்ட திருத்தம் ஒன்று. அதை வந்து ஒரு நாளில் நடத்த முடியாது. அப்போ இவங்க டெமோக்ராட்டிக் வேலை இதை பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான மெஜாரிட்டி இவங்களுக்கு இல்லை. சட்டம் ஃபெயில் ஆகிடும், பாஸ் ஆகாது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸை பரிசீலித்து பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணி பார்த்தவங்க. உதாரணத்துக்கு காஷ்மீர் சம்மந்தப்பட்ட பில்லை கொண்டு வரும்பொழுது காஷ்மீர் லீடர்ஸ் எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டு பார்லிமெண்ட்டில் வந்து காஷ்மீரை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீருக்கான பில்லை கொண்டு வந்தவங்க ஒன்று. அதே போல் முக்கியமான மசோதாக்களை கொண்டு வரும்பொழுது 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாம பெருசா பேசிட்டு இருக்கக்கூடிய இது இந்த பில்லை இப்போ பண்ணும்போது அது மாதிரி பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ மெஜாரிட்டி இல்லைல்ல. இல்லை என்னன்னா அதெல்லாம் நீங்க பாஸ் பண்ண பிறகான டிபேட்ல அது. இப்போ உதாரணத்துக்கு 3 மசோதாக்களை இன்னைக்கு நாம பேசக்கூடிய அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மசோதா உள்ளிட்ட 3 முக்கியமான மசோதாக்களை வெறும் 30 நிமிஷத்துல லோக்சபாவில் பாஸ் பண்ணாங்க. 3 முக்கியமான மசோதா 19 நிமிஷம் தான் அந்த மைன்ஸ் மசோதாவுக்கான டிபேட்டே. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அமளிக்கு மத்தியில் விவாதங்களை நடத்தி மசோதாக்களை பாஸ் பண்ணுற வழக்கம் வந்து இவங்களுக்கு உண்டு. அப்போ நாம் இன்னைக்கு கேட்கலாம், மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ வந்து இது பண்ணலாமே. அவைத்தலைவர் அவங்க ஆள் தானே, அவைத்தலைவர் அவங்க சொல்கிறது தானே கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 100 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, பில்லை பாஸ் பண்ணிட்டோம். வழக்கு நடத்தணும்னா சஸ்பென்ஷனுக்கு தனி வழக்கு, பில்லை பாஸ் பண்ணதுக்கு தனி வழக்கு. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இன்ட்ரீம் ஸ்டே வாங்க முடியாது. அது நீதிமன்றத்தில் போய் திருப்பி நம்ம வந்து சண்டை போடணும். கடைசியில் அது எங்கே வந்து நிற்கும்னா அது சபாநாயகருடைய தனிப்பட்ட அதிகாரம்னு வந்து நிற்கும். இப்போ இதெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயக விரோதமாக அந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எளிமையாக அதை பாஸ் பண்ணுறதுக்கான வழியை அவங்க உருவாக்கிட்டு தான் இதை பண்ணுறாங்க. 2 வகை. ஒன்று, இது டைவர்ஷன் டாக்டிஸாக இருக்கணும். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே இது ஒரு டிபேட்டாக மாற்றி விட்டுருவாங்க. இன்னொன்று, இன்ட்ரடியூஸ் பண்ணி வக்பு மசோதாவை வந்து கமிட்டிக்கு அனுப்புன மாதிரி எய்தர் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கோ இல்லை செலக்ட் கமிட்டிக்கோ அனுப்புவாங்க. இல்லைன்னா ஜனநாயக விரோதமாக எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை ஏன்னா ஃப்ளோர் மெஜாரிட்டி நேத்தியே வந்து ஊடகங்களில் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போது நீங்கள் எப்படிங்க 2/3 மெஜாரிட்டி அரைவ் ஆவீங்க அப்படின்னு கேட்டால், ஃப்ளோரில் எவ்வளோ பேர் ப்ரெசண்ட்டோ அதில் 2/3 தான் வேணும், அதை நாங்கள் ஈஸியாக வந்துடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? யாரே ஏதோ பண்ண போகிறீங்க, 100 பேரை வெளில அனுப்ப போகிறீங்க, அப்படி தானே அர்த்தம். அது டெமோக்ராட்டிக் வேலை இதை அவங்க கொண்டு வரவே முடியாது. ஜனநாயகத்தை படுகொலிக்கு தள்ளிவிட்டு தான் இதை அவங்க கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்றது படி பார்த்தா இது டைவர்ஷனாக இருக்கணும், இல்லைனா அதற்கான வழிமுறை டெமோக்ராட்டிக்காக இல்லாமல் வழிமுறைகளை கொண்டு வரதுக்கான வழியை பார்க்குறாங்க. சரி, ஆனால் இப்போ இந்த சட்டத்தின் மீதான டிஸ்கஷன் ஒன்று இருக்குல்ல, அது என்னவா சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது அது வந்து செலவினங்களை குறைக்கும், தேர்தல் குறித்தான செலவுகள். ஏன்னா ஒரு ஆண்டுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏகப்பட்ட தேர்தல் நடக்குது, அதுக்கு ஏகப்பட்ட உடல் உழைப்புகள் நடக்குது, செலவுகள் அதிகமாகுது. அதே நேரத்தில் திட்டங்கள் திட்டுறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ திட்டம் திட்டியாச்சு, தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அதை வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அல்லது தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா எந்த விதமான புதிய திட்டங்களை அறிவிக்கவும் முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அந்த பிரச்சனைகள்லாம் இது குறையும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று செலவு, இன்னொன்று இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னால நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சுணக்கம். இது 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு விஷயமே இல்லை முதல்ல. ஏன் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு 3500லேருந்து 4000 கோடி தான் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் 24 சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் இவங்க ஒதுக்குனது. அதாவது அரசினுடைய செலவாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தது. நீங்கள் கேண்டிடேட் செலவு பண்ணுறது, கட்சிகள் செலவு பண்ணுறது, பிரச்சார செலவுகள், ஊடகங்களுக்கான செலவு, தேர்தல் ஆணையத்துக்கான செலவு, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கூட டு த மேக்சிமம் ஒரு அதீதபட்சமாக 1 லட்சம் கோடின்னு வைங்க ஒரு தேர்தலுக்கு, நாடு முழுக்க தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு. இந்த தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய லாஸஸையும் கணக்கிட்டு ஒரு 4.5 லட்சம் கோடின்னு இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது.
ஆனால் இந்தியாவினுடைய பட்ஜெட் 48 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு நாட்டுக்கு இது ஒரு விஷயமா? 5 ஆண்டுக்கு 4 4 லட்சம் லட்சம் பெரிய விஷயம். நீங்கள் ஆண்டுக்கு 48 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம். 5 ஆண்டுகளுக்கு எவ்வளோ ஆச்சு? ஏறக்குறைய 220 250 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற நாட்டுக்கு 5 ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி லாஸ் உட்பட. அரசு செலவுங்கிறது 3000 4000 கோடி தான். அதில் ஒன்று, அது ஒரு தொகையே கிடையாது. ஜிடிபியில் அரசனுடைய தொகைன்னு பார்த்தீங்கன்னா 0.02% தான். இட் இஸ் நத்திங். அது வந்து புறந்தள்ளத்தக்க அளவுக்கான தொகை தான். ஒன்று. ரெண்டாவது, இந்த செலவுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பணத்தை எங்கே? ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் கொட்டுறீங்களா? சீனாவில் கொண்டு போய் கொட்டுறீங்களா? பாகிஸ்தானில் கொட்டுறீங்களா? இந்தியாவினுடைய பிரஜைகளுக்கு தானே அந்த பணம் ரொட்டேஷனில் வருது. இப்போ தேர்தல் செலவுன்னா பிரச்சாரத்துக்கு வரீங்க, பிரச்சாரத்துக்கு வரும்போது ஆகக்கூடிய செலவுகள் இருக்குல்ல, அது இந்த எக்கனாமிக்குள்ளே தானே சுற்றி சுற்றி வருது. பொருளாதாரம் பூஸ்ட் தானே ஆகுது. இப்போ ஒரு சாதாரணமாக வார்டு எலெக்ஷனுக்கு ஒருத்தர் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இந்த 1 லட்ச ரூபாய் அவர் என்ன பண்ண போகிறாரு? போஸ்ட் அடிக்க போகிறாரு, பிட் நோட்டீஸ் கொடுக்க போகிறாரு, மைக் கட்டி பிரச்சாரம் பண்ண போகிறாரு, கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறாரு. இது எல்லாருமே வந்து அந்த ஊர் தொழிலாளிகள் கையில் தானே இந்த காசு போகுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் செலவை குறைக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாடாளுமன்றத்துக்கு ஒரு செலவு பண்ணுறீங்க, அடுத்து சட்டமன்றத்துக்கு ஒரு செலவு பண்ணுறீங்க, உள்ளாட்சிக்கு ஒரு செலவு பண்ணுறீங்க. இந்த 3 செலவையும் ஒன்றா சேர்த்து ஒரே வருஷத்தில் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 3 தடவை எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா ஒரு பொட்டியை 3 தடவை பயன்படுத்தலாம். இப்போ 3 பொட்டி வாங்கணும் நீங்கள். ஆமாம், 3 ஓட்டு வரும். பொட்டியை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும். ஒரு பெட்டிக்கான ஆயுட்காலம் 15 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அப்போ 3 தேர்தல் தான் ஒரு பொட்டியில் நடத்த முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெட்டிகளை வச்சு அப்படி கிடையாது. பீகாரில் எலெக்ஷன் முடிச்சோன்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிச்சோன்னா கேரளா கொண்டு போவோம், ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெட்டி தன்னுடைய ஆயுட்காலத்தில் 15 தேர்தல் 10 தேர்தல் வரைக்கும் பயன்படுது. 3 தேர்தலுக்கு தான் பயன்படும். அப்போ 3 தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பெட்டிகளை ஸ்கிராப் பண்ணிட்டு திருப்பி, அப்போ பெட்டி ரெடி பண்ணுற செலவு இருக்குல்ல, அது ஒரு பெருஞ்செலவு. ஒன்று. ரெண்டாவது, இந்த செலவினங்கள் இப்போ உதாரணத்துக்கு உள்ளாட்சி தேர்தல்லாம் சில பகுதிகளில் 5 ஓட்டு போடுவாங்க, சில பகுதிகளில் 7 ஓட்டு வரைக்கும் போடுவாங்க. கார்பரேஷனில் 2 ஓட்டு 3 ஓட்டு அப்படிலாம் போடுவாங்க. நீங்கள் இதோட சட்டமன்றத்தையும் சேர்க்க போகிறீங்க, 1 ஓட்டு சேர்த்துக்கோங்க. நாடாளுமன்றத்தையும் சேர்க்க போகிறீங்க. அதிகபட்சம் உள்ளாட்சி தேர்தலில் 7 ஓட்டு போடுவாங்க. 7 + சட்டமன்றம் 1 8, நாடாளுமன்றம் 1 9 ஓட்டு. 1 ஓட்டு போடும் பொழுதே ஒரு நபர் உள்ளே போய் 1 ஓட்டை போட்டு வெளில வராரு. அதுக்கே நமக்கு காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கொடுக்குற டைம் பத்த மாட்டுது. எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், 8 மணிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், 9 மணிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமா? இதே நபர் 9 ஓட்டு போட்டுட்டு வெளில வரணும் அப்படின்னா அதற்கு அவர் எடுக்கக்கூடிய டைம் எவ்வளோ நேரம் ஆகும்? 9 மடங்கு அதிகமாகும். குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிகமாகும். 3 மடங்கு அதிகமாகும்னா நீங்கள் 6 மணிக்கு தேர்தல் முடிக்கிறத மறுநாள் மாலை 6 மணி வரைக்கும் தேர்தல் அதில் 2 நாள் நடந்துட்டு போட்டோமே, அதில் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். செலவு ரிசோர்ஸு இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நபர் வந்து ஒரு தடவை கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறதும், ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதும், ஒரு தடவை எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு 3 தடவை வந்துட்டு போகிறான். அவன் ஒரே நாளில் 3த்துக்குமான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல அது ஈஸியாக. நீங்கள் செலவை காரணமாக காட்டுறீங்கல்ல, செலவு குறையாதுங்கிறேன். நீங்கள் உடனே என்ன பண்ணலாம்? 2 நாள் நடத்துறத வந்து பொட்டி பிரிச்சுக்கலாம், 1000 ஓட்டு இருக்க பூத்தா 500 பூத்தா பிரிச்சுக்கலாம். அப்படின்னா ரிசோர்ஸை 2 ஆக்கணும். நீங்கள் ஒரு RO போடுற இடத்துல 2 RO போடணும், ஒரு ROக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல 2 ROக்கு சம்பளம் கொடுக்கணும், ஒரு போலீஸ் பெட்டாலியனுக்கு கொடுக்குற செலவை 2 போலீஸ் பெட்டாலியனுக்கு கொடுக்கணும். அதனால செலவு குறையுங்கிறது முதல்ல தப்பு. இன்னொன்று, இப்போ உதாரணத்துக்கு 2029 எல்லா அவைகளையும் கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டோம். அடுத்து வரக்கூடிய ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக அமையுது பார்லிமெண்ட்டில், நான் சொல்கிறது நாடாளுமன்றத்தில். அப்போ அதுக்கு அடுத்த தேர்தல் எப்போ நடக்கணும்? 2034 நடக்கணும். சப்போஸ் 2033 பார்லிமெண்ட் கவிழ்ந்துருது, 4 ஆண்டுகளில் கவிழ்ந்துருது, 5 ஆண்டு நிறைவு பண்ணலை, பாக்கி இருக்கக்கூடிய 1 ஆண்டு இருக்குல்ல, அந்த 1 ஆண்டுக்கு மட்டும் நாடு முழுக்க திரும்பி தேர்தல் நடத்தணும். இந்த கமிட்டி அதுதான் சொல்லுது. அப்போ எங்கே செலவு போணுச்சு? அப்போ எங்கே வந்து உங்களுக்கு செலவு கம்மி பண்ணிட்டீங்களா? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்குது, தேர்ந்தெடுக்கிறோம், 5 ஆண்டுகள் நிறைவு செய்யலை, 3 ஆண்டுகளில் கவிழ்ந்துருதுன்னு வச்சுப்போம். பாக்கி இருக்கிற 2 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தேர்தல் நடத்தணும். அப்போ ஒரு தேர்தலை 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்திக்கலாங்கிறப்பவே செலவு கூடுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு தேர்தலை 1 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லும்பொழுது செலவு கூடுமா குறையுமா? கூடத்தானே போகுது. அப்போ செலவு கூடுங்கிற லாஜிக் வந்து தப்பு. செலவு பொறுத்த வரைக்கும் 4.5 லட்சம் கோடிங்கிறது லாஸு, அது இது எல்லாம் சேர்த்து 5 ஆண்டுகளுக்கான செலவு. ஆண்டுக்குன்னு பிரிச்சிங்கன்னா 1 லட்சம் கோடி. அதான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அரசு செலவு 4000 கோடி வரைக்கும் தான் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து அந்த 5 ஆண்டுகளில் மோடி அரசு பண்ண விளம்பர செலவை விட குறைவு.
கார்ப்பரேட்டுகளுக்கு டாக்ஸ் ரிடக்ஷன் கொடுத்ததுனால மட்டும் ஆண்டுக்கு 1,00,000 கோடி வந்து வருவாய் இழப்பு ஏற்படுது. அந்த வருவாய் இழப்பை விட தேர்தலுக்கு நடத்தக்கூடிய செலவு குறைவு. இவங்க வந்து 46,000 கோடி வந்து அதானி கடைசியாக ஒரு 10 நிறுவனங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கினார். அந்த நிறுவனங்களுடைய கடனை வந்து தள்ளுபடி பண்ணாங்க 46,000 கோடி. அந்த செலவை விட தேர்தல் செலவுங்கிறது 10 மடங்கு கம்மி. அப்போ செலவுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இல்லை, இது ஏன் திரும்ப பேசுபொருள் ஆகுதுன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, ஒரு இடைத்தேர்தல் வந்தால் கூட அந்த இடத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த தேர்தல் விதிமுறைகள் உள்ள வந்துடும். நம்ம நிலையான ஆட்சி இருந்தாலும் அந்த நேரத்தில் எந்த விதமான புதிய அறிவிப்புகளை கொடுக்க முடியாது. அப்போது ஒட்டுமொத்த நாடுகள்லையும் அடிக்கடிக்கு ஒரு ஸ்டேட்டில் ஒரு தேர்தல் வரும்பொழுது என்டையர் இந்தியாவிலேருந்து பார்க்கும்போதே உங்களால் ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு சிக்கல் வருது இல்லை, அதை அவங்க சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால ஏற்படக்கூடிய இந்த இன்எஃபிஷியன்சியை அதிகம்தான் படுத்தும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ தமிழ்நாடு 5 ஆண்டுகளுக்குள்ளே எத்தனை தேர்தல் சந்திக்குது? 3 பெரிய தேர்தல் சந்திக்குது. ஒன்று நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 3 மாதங்கள் வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் பண்ணுவோம், உள்ளாட்சி தேர்தலுக்கு 1 மாதம் பண்ணுவோம். மொத்தமாக 5 ஆண்டுகளில் 6 மாதம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால பாதிப்படையுது. இப்போது 3 தேர்தலையும் ஒன்றாக்கிட்டோம். இந்த தேர்தலை ஒன்றாக்குனா நம்பர் ஆஃப் எலெக்ஷன் டேஸ் அதிகமாகும் இல்லையா? ஏன்னா 1951 தேர்தல் தான் இது வரைக்கும் நடத்தப்பட்ட தேர்தலே லாங்கஸ்ட் தேர்தல். அதன் பிறகு 2வது லாங்கஸ்ட் வந்து 57 கிடையாது, 2024 தான் செகண்ட் லாங்கஸ்ட். அதாவது 44 நாட்கள் தேர்தல் நடத்தியிருக்கோம். 84 நாட்களுக்கு மேலே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த கடைசி 2024 தேர்தலில். 2004 கூட 21 நாளில் தேர்தலில் முடிச்சு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் 2024 டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வாகன வசதி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2024 44 நாள் தேர்தல் நடத்திட்டு இருக்கோம். வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும், அசம்பிளி ஒரு 5 அசம்பிளிக்கு மட்டும் நடத்தும் போதே. இப்போ இதோட சேர்த்து எல்லா அசம்பிளியும் சேர்த்து நீங்கள் நடத்துனீங்கன்னா இந்த 44ங்கிறது 88 ஆகும். இல்லை, 5 வருஷத்துக்கு 88 நாள்ன்றது பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்கிறேன், 88 நாள். 88 நாள்னா 90 நாள், 3 மாதம் வந்து எலெக்ஷன் மட்டுமே. அடிஷ்னலாக முன்னாடி 1 மாதம் கோடு கான்டாக்ட், பின்னாடி ஒரு 15 நாள், எல்லாம் சேர்த்திங்கன்னா 5 மாதம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அப்போது 5 வருடங்களில் 3 முறை பிரித்து 6 மாதத்தை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக 5 வருடத்தில் ஒரே ஒரு முறை 5 மாதம் அல்லது 6 மாதம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறீங்க. ஆமாம், எங்கே குறையுதுங்கிறேன். இல்லை, அதே 5 நம்பர் ஆஃப் டேஸ் லாஸ் தானே, இதே நம்பர் ஆஃப் டேஸ் தானே அதுலேயும் ஆக போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா 5 வருடங்களில் ஒரு 5 மாதம் குறைகிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி தானே. ஒரு ஆண்டுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 3 மாதம் ஒன்றும் இல்லைங்க, ஆண்டுக்கு 1 மாதம் குறையிறதும் 5 வருஷத்துக்கு 5 மாதம் குறையிறதும் ஒன்று தானேங்கிறேன். ரெண்டும் ஒன்று தாங்கிறேன். இன்னொன்று, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால வந்து நிர்வாகம் பாதிக்குதுங்கிறது வந்து காதில் பூச்சுத்துற வேலை. வருஷத்துக்கு 1 மாதம் இல்லை 2 மாதம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. மிச்சம் 10 மாதத்தில் எல்லாம் சாதிச்சிட்டிங்களா? 10 மாதத்தில் செய்யாத நலத்திட்டங்களை, 10 மாதத்தில் அறிமுகப்படுத்தாத திட்டங்களை, 10 மாதத்தில் செய்யாத பார்லிமெண்ட் டிபேட்டை, அசம்பிளி டிபேட்டை அந்த 2 மாதத்துல தான் செய்யணுமா? அப்படி இந்த லாஜிக் வாங்க. இன்னைக்கு இதை லாஜிக்காக சொல்கிறீங்க. தேர்தல் நடத்துறதுனால வந்து நிர்வாகம் பாதிக்குதுன்னு தேர்தலே ஒழிச்சிடலாம் அப்படிம்பீங்களா? அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடத்துனதுனால மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிர்வாகம் பாதிக்குதுன்னா தேர்தலே நிர்வாகத்தை பாதிக்குதுன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? இல்லை, தொடர்ந்து தேர்தல் நடத்துறதால நிர்வாகம் பாதிக்கப்படுறதான்னு கேட்குறேன். தேர்தல் நடத்தினா இல்லை, என்னன்னா இப்போ ஏன் அந்த நிர்வாகம் பாதிக்கப்படுதுன்னா, இப்போ அந்த தேர்தல் நடத்துறதுக்கு நீங்கள் அரசு ஊழியரை தான் பயன்படுத்தணும். ஆனால் அரசு ஊழியருக்கு தேர்தல் நடத்துவது மட்டுமே வேலை இல்லை, அவங்க தனிப்பட்ட வேலையும் இருக்குது, அரசு வேலைகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து தேர்தலாக நடத்திட்டு இருந்தால் ஒரு தடவையும் அரசு ஊழியரை நீங்கள் பயன்படுத்தும் போது நிர்வாகம் பாதிக்கப்படுதா இல்லையான்னு இயல்பாக கேள்வி வரும்ல. ஏன் அப்படின்னா, இப்போது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை மாடர்னைஸ் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மாநிலத்துக்கு விட கொடுங்க. அந்த மாதிரி ஏதாவது மாடர்னைஸ் அந்த இடத்துல தான் நீங்க வந்து அங்கிருந்து ஓட்டுக்கு பணமோ அல்லது அந்த வழியாக வேற ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்ல. கட்டுப்படுத்த வேண்டியது அரசோட கடமை, அதை கட்டுப்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை. உங்க இன்எஃபிஷியன்சினால வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ரைட்டை பறிக்கூடாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஜனநாயக வாய்ப்பு, கடைசி ஜனநாயக உரிமைங்கிறது தேர்தலில் வாக்களிக்கிறது தான். அந்த வாக்களிக்கிறத வந்து நீங்க அரசுக்கு சுமை, நிர்வாகத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். இன்னொன்று, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தானே பிரச்சனை. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது மட்டும் தான் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் எம்சிசியை. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும்போது உத்தரப்பிரதேசம் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அந்தந்த மாநிலத்தில் நடக்கும்போது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க போகிறாங்க. மற்ற மாநிலங்கள் பாதிப்படையில. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது தானே எல்லா மாநிலமும் பாதிப்படையுது. பவர்ஸை ஏன் நீங்கள் யூனியனில் குவிச்சு வச்சுருக்கீங்க?
97 பவர்ஸை வந்து ஏன் யூனியனில் வச்சிருக்கீங்க? 60 பவர் தான் ஸ்டேட்டில் இருக்குது. ஷிஃப்ட் பண்ணுங்க, மாநில சுயாட்சி கொடுத்துட்டு போங்க. பவர்ஸ் எல்லாம் மாநிலத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எம்சிசினால நிர்வாகம் பாதிக்காதுல்ல. லிஸ்ட்டு இது பண்ணுங்க, எல்லாத்தையும் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருங்க. இராணுவம், வெளியுறவுத்துறை, நாணயம், இந்த மாதிரி ஒரு 10-15 குரூஷியல் பவர்ஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கங்க. அதனால எம்சிசி பாதிக்காதுல்ல. எம்சிசி வந்து எம்சிசினால நிர்வாகம் பாதிக்குதுன்னா மாநில அரசாங்கங்களுக்கு பவர் கொடுத்துட்டீங்கன்னா நிர்வாகம் பாதிக்காது. தீர்வு அதுதான். மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொடுத்த முடியாதுல்ல. இப்போ இந்த டிஸ்கஷன் அப்படியே தமிழ்நாடு நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஒரு சட்டத்தை மற்ற மாநிலங்கள் எதிர்க்கிறத விட தமிழ்நாடு ரொம்ப மூர்க்கமாக அதை எதிர்க்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதலை முழு பலத்தோட நம்ம இதை வந்து தாக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அதை நகர்த்துறாரு. மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற எதிர்க்கட்சிகள் அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 35 கட்சிகள் இதை ஆதரிக்கிற ஒரு விஷயத்த, ஒரு ஜனநாயக ரீதியில் ஆதரிக்கிற ஒரு விஷயத்த ஏன் மாநில முதல்வர் எதிர்க்கணும்? இல்லை, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியா ஆதரித்த கட்சிகள் தான் இந்த நாட்டில் அதிகம். இந்தி தான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக இருக்கணும்னு ஆதரித்த கட்சிகள் தான் அதிகம். இடஒதுக்கீடு வேணான்னு சொன்ன கட்சிகள் தான் அதிகம். மொழியை திணிக்கணும்னு சொன்ன கட்சிகள் தான் அதிகம். அதனால் வந்து அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏன் எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழுங்கிறது இருந்திருக்காது, இந்திங்கிறது தான் இருந்திருக்கும். இடஒதுக்கீடு 69% இன்றைக்கி வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்க முடியாது. அதனால் தமிழ்நாடு தனித்த சிந்தனை உடைய ஒரு மாநிலம், ஜனநாயகத்துக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்போதும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். நம்ம பேசுறதுல லாஜிக் இருக்கா, அதில் நியாயம் இருக்காங்கிறது தான் மட்டும்தான் பார்க்கணுமே. பெரும்பான்மை பார்க்க வேண்டாம். பெரும்பான்மை வாதம்ங்கிறது இங்கே எடுபடாது. பெரும்பான்மை வாதம் அப்படிங்கிறது வந்து தேர்தலில் வெற்றிக்கு வேணா உதவலாம். பெரும்பான்மையாக ஒருவர் ஆட்சி பெற்றுவிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த கொள்கைகள் வந்து நல்ல கொள்கை. நாடாளுமன்றத்தில் கட்சிகள் தானே அதை ஆதரிக்குது. இல்ல, அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து 100 பேர் ஒரு வார்த்தை திசையை நோக்கி போறாங்க அப்படின்னா தப்பான திசைன்னு உணர்ந்து நாங்க எதிர் திசையில போறப்ப முட்டாப்ப நீங்க சொல்ல முடியாதுல்ல. எதிர் திசையில போறவன் நல்லா கூட யோசிச்சு போலாம்ல. தனித்துவமா பண்றது அப்படிங்கிறது வந்து தவறா இருக்க முடியாதுல்ல. நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தனித்துவம் வேற, தனித்து விடப்படுதல் வேற. தனித்துவமான கொள்கையுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது நீங்கள் பேச அந்த அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் சரியா தப்பாங்கிறது மட்டும்தான் விவாதமாக இருக்கணுமே தவிர அந்த ஆர்குமெண்ட் வைக்கக்கூடிய ரைட் இருக்கா இல்லையாங்கிறது விவாதமாகவே இருக்க முடியாது. இல்லை, ரைட்ஸுக்கு உள்ள நான் வரல. ஒரு பெரும்பான்மையான கட்சிகள் அதை ஆதரிக்க, பெரும்பான்மையானவர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு தவறான விஷயத்த, ஜனநாயக விரோதமான விஷயத்த வந்து நாங்களும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 75 ஆண்டு கால லெகசியில் வந்து எங்கள் மீது திணிக்கப்பட்ட எந்த ஒன்றையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டதா வரலாறே கிடையாது. அது இந்தியா இருக்கட்டும், கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், மாநில உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நிதி பறிப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி இருக்கிறோம். வெற்றி பெற்றோமா அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெர்மிசிபிள் லிமிட் எல்லாவற்றையும் தொட்டு போராடி இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய பெருமையாக இருக்கே தவிர நீங்கள் ஏன் வந்து எல்லாரும் அம்மனமாக தெரிகிற ஊரில் நீங்கள் ஏன் ட்ரெஸ் போட்டு போகிறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நடுவில், எல்லோரும் ஒரு திசை நோக்கி போகும்போது நாங்கள் தனித்துவமாக இந்த இடத்துக்கு நிற்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதை ஆதரித்த தலைவர்களாக இருக்காங்க. குறிப்பாக வந்து திரு கலைஞர் அவர்கள் வந்து இதை ஆதரித்ததாக நெஞ்சுக்கு நீதியிலே எழுதியிருக்கிறதாக நேற்றைக்கு முழுவதும் சமூக வலைதளங்கள் அது பரப்பப்பட்டது. அப்போது கலைஞர் அவர்கள் ஆதரித்த ஒரு விஷயத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாராம். இதை எப்படி பார்க்கறது? இல்லை, இதை முட்டாள்தனமான வாதம் அடிப்படையில் கலைஞர் ஆதரித்தார், ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத ஆதரித்தார் அப்படிங்கிறது அடிப்படையில் முட்டாள்தனமான வாதம். அவங்க சொல்கிற கான்டெக்ட் வந்து பொய்யெல்லாம் நான் சொல்ல, அதை அவங்க எழுத்து போட்டிருக்க அந்த பேஜ் ஆமாம் நெஞ்சுக்கு நீதியில் இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கலைஞர் வந்து நாடு முழுக்க ஒரே நேரத்தில் சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் சேர்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்லல. ஏன் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேரளாவில் 1967 ஒரு தேர்தல் நடக்குது, ஹங் அசம்பிளி. 1970 திரும்பி தேர்தல் வருது. ஒருவேளை கலைஞர் நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு கேட்டிருந்தாருன்னா 71 கேரளாவையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லியிருந்தா அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டார் நீங்கள் சொல்லலாம். அவர் கேரளாவை கலைச்சிட்டு நடத்துங்கன்னு சொல்லலை. கேரளாவில் 77 தான் தேர்தல் நடந்துச்சு. அப்போ அவர் வந்து மற்ற மாநிலங்களை கலைஞன்னு சொல்லலை. வாலண்டியராக 72 தமிழ்நாடு சட்டமன்றம் தேர்தல் சந்திக்க போகுது. ஏன்னா 67 தேர்தல் சந்தித்தோம், திரும்பி 72 சந்திக்க போகிறோம். 8 மாத இடைவெளியில் இன்னொரு தேர்தலை சந்திக்கணும், அதற்கு பதிலாக 8 மாதம் முன்கூட்டி தேர்தல் நடத்திப்போம் அப்படின்னு ஒரு மாநில அரசு தானாக வாலண்டியராக வந்து தன்னுடைய சட்டமன்றத்தை கலைத்தது. வாலண்டியராக ஒரு சட்டமன்றத்தை கலைஞர் கலைத்ததும், இன்னைக்கு மோடி வந்து பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்றி நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுடைய ஆயுட்காலத்தை குறைப்பதும் ஒன்றும் கிடையாது. கலைஞர் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அது சேரிட்டி, தானாக வந்து தானம் பண்ணுறது. இன்னைக்கு மோடி பண்ணுறது வந்து வழிப்பறி கொள்ள, கழுத்தில் கத்தியை வச்சு சட்டமன்றங்களுடைய ஆயுட்காலத்தை குறைப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து இட்ஸ் தெஃப்ட், ராபரி. அதையும் நீங்கள் டொனேட் பண்ணுறதையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. கலைஞர் வந்து வாலண்டியராக வந்து தன்னுடைய மாநில அரசை குறைச்சிக்கிட்டார். மற்ற மாநில அரசை கலைஞர்னு அவர் சொல்லலை. மற்ற மாநிலங்களுடைய ஆயுட்காலத்தை குறைச்சிட்டு தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லலை. தமிழ்நாடு இன்னும் 8 மாதத்தில் தேர்தல் சந்திக்கிறதுக்கு பதிலாக சேர்த்து சந்திச்சுப்போம் அப்படின்னு இட்ஸ் அ வாலண்டரி டெசிஷன்.
இது வாலண்டரி டெசிஷன் அப்போ மட்டும் எடுக்கப்பட்டது கிடையாது. 57 இந்த மாதிரி வாலண்டரி டெசிஷன் எடுக்கப்பட்டது. 52 முதல் பொது தேர்தல், 57 ரெண்டாவது பொது தேர்தலில், மார்ச் 57 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வருது. 7 மாநிலங்கள், பம்பாய், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணம், இந்த மாதிரி பீகார், இப்படி ஒரு 7 மாநிலம். இந்த 7 மாநிலங்களில் 2 மாதம் முன்கூட்டியே தங்களுடைய சட்டமன்றங்களை கலைச்சிக்கிட்டாங்க. வாலண்டரா 7 சட்டமன்றங்கள் மே மாதம் 2 சட்டமன்றம் எக்ஸ்பைரி ஆக வேண்டியதை ஏப்ரல்லே கலைச்சிக்கிட்டாங்க. அதே போல் ஜூன் மாதத்தில் எக்ஸ்பைரி ஆக வேண்டிய அசம்பிளிஸை ஏப்ரல்லே கலைச்சிக்கிட்டாங்க. அப்படி கலைச்சிக்கிட்டு மார்ச்சில் தேர்தல் சந்திச்சாங்க. இது 57லேயே நடந்துச்சு. அதாவது ஒரு பொது தேர்தல் மட்டும்தான் காமனாக நடந்துச்சு. 2வது பொது தேர்தலுக்கே நம்ம கலைச்சிட்டு தான் எல்லாத்தையும் சேர்த்து நடத்தணும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் 71லையும் கலைஞர் வந்து ஒரு 8 மாதம் முன்கூட்டியே தன்னுடைய சட்டமன்றத்தை கலைச்சிக்கிட்டாரு. அப்பையும் பீகார் சேர்த்து கலைச்சாங்க. அப்பையும் நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்கள் வாலண்டரா 2 மாதம் 3 மாதம் கலைச்சிக்கிட்டு தான் வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வாலண்டரா பண்ணுறதும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது திமுக இந்த ஸ்டாண்ட் எடுக்குது. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படின்னும் போது இங்கே திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரே நிலைப்பாடில் தான் இருந்திருக்காங்க இன்ன வரைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத ஆதரிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு அண்ணா குறித்தும் தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியாது. பழனிசாமிகிட்ட மைக்க நீட்டினோம் அப்படின்னா திராவிடம்ங்கிறதுக்கு பொருளை வந்து ஆய்வாளர்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ அதனால் அவர் இதில் வந்து ஆதரிக்கிறாருங்கிறதுல எனக்கு ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஒரு விஷயத்தை உணரணும். என்ன அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்தார். இந்த திட்டம், இந்த ஐடியா வந்தபோதே இது மாநிலங்களை பாதிக்கும், மாநிலங்கிற சிஸ்டத்தை இல்லாமல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்தார். எடப்பாடி பழனிசாமி 2018 இதை எதிர்த்தார். அம்மாவே எதிர்த்தாங்க, அதனால் நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார். ஆனால் 2021, 23 இந்த காலகட்டங்களில் ஆதரித்தார். கூட்டணியில் இருந்தோம் ஆதரித்தோம் அப்படின்னு ஒரு லாஜிக் சொன்னால் கூட 2024 கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க. 2023 டிசம்பர்லேயே பொதுக்குழு தீர்மானத்தை போட்டு நாங்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜனவரி மாதம் 2024 இந்த உயர்நிலை குழு ஹை லெவல் கமிட்டிக்கு எழுதின கடிதத்தில் அதிமுக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு, கூட்டணி விட்டு வெளில வந்த பிறகும். அப்போ ஜெயலலிதாவின் கனவை விட மோடியினுடைய சர்வாதிகார கனவு இருக்குல்ல, அது முக்கியம்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறார். ஜெயலலிதா மாநில உரிமைக்காக பேசின பேச்சை விட மோடி வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனை நோக்கி இந்த நாட்டை தள்ளணும்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரார், மாநிலங்களை அழிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அதற்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன். எனக்கு ஜெயலலிதா முக்கியம் இல்லை, மோடி முக்கியம் அப்படிங்கிற முடிவை தான் வந்து அதிமுக எடுத்திருக்கிறது. இப்போது இந்த மாதிரியான ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால மாநிலங்களுக்கு என்ன விதமான ஒரு சிக்கல்கள் ஏற்படுவது, குறிப்பாக பாஜக இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு, அதுக்குள்ளே இதை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? முதல்ல மாநிலங்களை மதிப்பிழக்க வைக்கும், மாநிலங்களுக்கான தேர்தலை மதிப்பிழக்க வைக்கும். உதாரணத்துக்கு கர்நாடகாவில் வந்து போன சட்டமன்ற தேர்தல் பிரைமரியாக எதை வச்சு நடந்ததுன்னா 40% ஊழல் அப்படிங்கிறத வச்சு தான் நடந்துச்சு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தேச பாதுகாப்பு, தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற அஜெண்டாவோட நடந்தது. வித்தியாசம் இருக்கிறது. பஞ்சாப் தேர்தல் விவசாய பிரச்சனை மையப்படுத்தி நடந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தேச பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஹரியானாவில் அதே தான். ஆனால் தேச அளவில் பார்லிமெண்ட் வரும்பொழுது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுக்கிறாங்க. ஸோ மாநிலங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அது ஒரு கண்ணோட்டத்தோடும் ஒன்றிய அரசை தேர்ந்தெடுக்கிறப்ப வேறொரு கண்ணோட்டத்தோடும் இருக்கிறது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலை வந்து காங்கிரஸ் கைப்பற்றுகிறது, அதற்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியையும் பாஜக கைப்பற்றுகிறது. இப்போ வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒன்றா சேர்த்து நடத்துகிறப்போ இதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ஈவெண்ட். மகாராஷ்டிரா நடந்தாலும் எக்ஸப்ஷன்ஸ். பொதுவாக இந்த அஜெண்டா இருக்குல்ல, பேசப்படக்கூடிய விஷயங்கள், அது வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அஜெண்டா மட்டும்தான் மையப்படுத்தி தேர்தல் நடக்கும். இப்போ ஒரு தேசியவாத அலை, மாநில பிரச்சனை அப்படிங்கிறது பேசப்படாமல் போயிடும். இது ஒன்று. அப்போ மாநிலங்களுடைய மதிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மாநில அரசாங்கங்கள் ஒரு பஞ்சாயத்து போர்டு அளவுக்காகவே மதிக்கப்படும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அது நகர்த்தும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மதிப்பையும் அது குறைக்கும். உதாரணத்துக்கு ஒரு தேர்தல் நடக்குது, இந்த ஆண்டு ஒரு தேர்தல், அடுத்த ஆண்டு சில தேர்தல் நடக்குது, அதுக்கு அடுத்த ஆண்டு சில தேர்தல் நடக்குது. இப்படி தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவங்களுக்கு வேலை, அடுத்த 5 ஆண்டுக்கு வேலை கிடையாது. அப்போ அது ஒரு டெம்பரரி பாடியாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதனுடைய மதிப்பு அது குறைச்சிடும்.
அடுத்தது மாநில தேர்தல் ஆணையங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். மாநில தேர்தல் ஆணையங்களுடைய பிரைமரி வேலை என்னென்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது. இதை நீங்கள் சேர்த்து நடத்துக்கிறேன், நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மாநில தேர்தல் ஆணையம் எதுக்கு? மாநில தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்று கிடையாது. அது வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. மாநில தேர்தல் ஆணையம் அப்படி கிடையாது. அதுக்கு அட்டானமஸ் இருக்குது. இது அட்டானமஸ் பாடி கிடையாது. இது மாநில அரசுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட பாடி. மாநில அரசுக்கு கீழ் உள்ள ஒரு நிறுவனம் தான். அப்படி இருக்கிறப்போ ரெண்டும் ஒன்று கிடையாது. நாலாவது எலெக்டர் ரோல். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறது, தொகுதியை ரீஆர்கனைஸ் பண்ணுறது பார்லிமெண்ட், அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆனால் ஒரு பஞ்சாயத்து போர்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அது சட்டமன்றமும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடும் போதும். அந்த மாநில அரசினுடைய தேர்தல் ஆணையமும் போதுமானது. இப்படி இருக்கும் பொழுது எலெக்டர் ஓட்டர் ஐடி, ஓட்டர் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தலுக்கு மாநில தேர்தல் ஆணையம் தான் ரெடி பண்ணும். பார்லிமெண்ட் அண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெடி பண்ணும். இப்போ ஒரே எலெக்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஒரே வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போகிறோம்னா இதை யார் தயாரிக்க போகிறா? மாநில தேர்தல் ஆணையம் தயாரிக்க போதா, இசிஐ தயாரிக்க போதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ தயாரிக்கிற பாடி மதிப்பு பெறும், தயாரிக்காத பாடி மதிப்பிழக்கும். அப்போ மாநிலங்களை மதிப்பிழக்க வைக்கும், மாநில தேர்தல் ஆணையங்களை மதிப்பிழக்க வைக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வந்து மதிப்பிழக்க வைக்கும். விசிகா இதை எப்படி விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னா, அதிபர் தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கான பேக்டோர் என்ட்ரி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. திமுக ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில சட்டமன்றங்களினுடைய ஆயுட்காலத்தை வரையறுப்பதற்கான, இப்போ என்னென்னா இப்போ 2026 தேர்தல்லாம் 29 வரைக்கும் 3 வருஷம் அப்படின்னு லிமிட் செட் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து மாநிலத்தை கன்சல்ட் பண்ணாமலே நாடாளுமன்றம் முடிவெடுப்பது சட்டவிரோதம் அப்படிங்கிறது முதல் ஆர்கியூமெண்ட். இந்த மாதிரி ஒரு சட்டவிரோதமான பரிந்துரைகளை கொடுப்பதற்கு ஒரு ஆணையத்தை அமைச்சாங்கல்ல, அதற்கான அதிகாரமே ஒன்றிய அரசுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் திமுக இதை எதிர்க்கிறோம். இப்போ இந்த இடத்தை நோக்கி தான் இது நகரப்போகுது. ரொம்ப நன்றி. மிக தெளிவான பார்வை. திமுக எப்படி இதை பார்க்குது அப்படின்றத இறுதியாக எடுத்து உரைத்தீங்க. அது ரொம்ப ஆழமான கருத்துக்களாக இருந்தது. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு ஆளுமையோடு அடுத்த நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.